ஒரு 6000 ரூபா கரண்ட் பில் கட்டுறவங்களோட கரண்ட் பில்லை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நம்ம 200 ரூபாய்க்கு கொண்டு வந்துட முடியும். தமிழ்நாட்டில் நம்ம ஒரு 13வது இடத்துல இருக்கும், சென்னையில் நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கும். ஸோ எல்லா ஒர்க்குமே நம்ம கன்சாலிடேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் ஒர்க் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இந்த ஸ்கொயர் டியூப்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிஸும் மோஸ்ட்டாக பயன்படுத்துறது கிடையாது. மேலே இருக்க இந்த பர்லின், இந்த ராஃப்டரு, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாட்டிலேயே வந்து ஒன் ஆஃப் த ஃபியூ கம்பெனிஸ் தான், ரொம்ப கம்மி கம்பெனிஸ் தான் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பயன்படுத்துகிறாங்க. சோலார் சிஸ்டமில் வந்து டோட்டலாக நம்ம 3 எர்த்திங் போடுவோம். இந்த டோட்டல் பேனல்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரக்சரை கனெக்ட் பண்ணி ஒரு எர்த்திங், கீழே இருக்க அந்த ஏசிடிபி டிசிடிபிக்காக ஒரு எர்த்திங் போடுவோம். 3வது வந்து லைட்னிங் அரசருக்காக ஒரு எர்த்திங் போடுவோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெயில் காலம் வந்துடுச்சுங்க. இந்த வெயில் காலம் வந்தாலே எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனும் ஏசியும் 24 ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி ஓடுறதுனால அந்த வீட்டில் காற்று வருதோ இல்லையோ அந்த எண்ட் ஆஃப் த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அதிகமாகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் சோலார் பேனல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ சோலார் பேனலா, அதாவது ரொம்ப காசு அதிகமாச்சப்பா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா சோலார் பேனலா அது யாரிடப்பா நம்பி போடுது, நானே சின்ன வீடு தான் வச்சிருக்கேன், எனக்கு எதுவும் சோலார் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சோலார் பேனலா அதான் போல ஷாக் அடிக்குமே அப்படின்னு ஒரு பக்கம் பயமும் இருக்குது இல்லையா? ஸோ இது மாதிரி அதிக கொஸ்டின்ஸ் வந்து டீட்டெயிலாக பேச நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் அண்ட் எனர்ஜிஸோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் சேதுபதி தான் இருக்காங்க. எனக்கு இவங்க தான் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ பொதுவாகவே மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லா வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஃபேன்லாம் 24 ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓடும் போது வந்து காற்று வருதோ இல்லையோ எண்ட் ஆஃப் த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் சோலார் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய மக்களுக்கு என்ன ஒரு கொஸ்டினாக எழும்புதுன்னா, சோலாரா காசு அதிகமாச்சு, அது மட்டும் இல்லாமல் சோலார் நான் எப்படி போடுறது, அது போதும் பயன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க சார். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறேன்னா சார், ஆடியன்ஸாக வந்து இப்போ சோலார் போடணுன்னா என்னெல்லாம் தேவை, ப்ளஸ் நான் ஏன் சோலார் போடணும்? இப்போ சோலாரை பொறுத்தவரை ஒரு 6000 ரூபா மேலே கரண்ட் பில் கட்டுறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சோலார் போடலாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து கட்டுப்படி ஆகும். ஸோ அதை தவிர நீங்கள் சொன்ன மாதிரி என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ரூஃப் டாப்பில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், ஒரு 300 சதுரடிக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ சோலார்னும் போது வந்து அந்த பேனல்லாம் உட்கார வைக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 300 சதுரடி இடம் தேவைப்படும். இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம சோலார் போட்ட பிறகு ஒரு 6000 ரூபா கரண்ட் பில் கட்டுறவங்களோட கரண்ட் பில்லை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நம்ம 200 ரூபாய்க்கு கொண்டு வந்துட முடியும். அப் டு ஒரு 50,000 கரண்ட் பில் கட்டினா கூட ஒரு 400 ரூபா 500 ரூபாய்க்கு வந்து சோலார் போட்டு குறைச்சிட முடியும். இப்போ அதே வந்து கவர்மெண்ட் சம்திங் சலுகைலாம் தரேன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? ஆமாங்க, இப்போ வந்து சப்சிடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 78,000 வந்து சப்சிடி கொடுத்துட்ருக்காங்க. இது எம்என்ஆர்இ வந்து சோலார் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்கள ஊக்குவிக்கணுன்றதுக்காக. ஏன்னா இது ஒரு க்ரீன் எனர்ஜி, க்ளீன் எனர்ஜி, என்விரான்மெண்ட் பொல்யூஷன்லாம் வந்து தவிர்க்குது அப்படின்றதுனால ஸோ கவர்மெண்ட்லேருந்து மக்களை ஊக்குவிக்கணுன்றதுக்காக 78,000 ரூபாய் வந்து மக்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. 78,000 சப்சிடி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே சார், இப்போ எவ்வளோ போட்டால் எவ்வளோ சப்சிடி கிடைக்கும் நமக்கு? இப்போ அப் டு 3 கிலோவாட் வரையும் சப்சிடி கொடுக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு 1 கிலோவாட் போடுறாங்கன்னா 30,000 ரூபா கொடுப்பாங்க. 2 கிலோவாட் போடுறதா இருந்தால் 60,000 ரூபா கொடுப்பாங்க. 3 கிலோவாட் வரையும் 78,000. நீங்கள் 3 கிலோவாட் தாண்டி 100 கிலோவாட் போட்டாலுமே அது 78,000 தான் சப்சிடி. ஸோ டோட்டல் சப்சிடியோட சீலிங் வந்து 78,000 சப்சிடி. கன்சியூமர் வந்து ஒரு 15,000 ரூபா கரண்ட் பில் கட்டுறாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1500 யூனிட் வந்து 2 மாதத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்ற மாதிரி எடுத்துப்போம். ஒரு 12,000 ரூபா கரண்ட் பில் கட்டுறாங்கன்னா ஒரு 1200 யூனிட் யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு கேல்குலேஷன் இருக்குது எங்ககிட்ட. ஸோ 1 கிலோவாட் ஒரு நாளைக்கு வந்து 4 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 கிலோவாட் போடுறோம். 3 கிலோவாட் ஒரு நாளைக்கு 12 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு மாதத்துக்கு அதுவே வந்து உங்களுக்கு 360, 2 மாதத்துக்கு வந்து ஒரு 750 800 யூனிட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த கன்சியூமர் பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா கரண்ட் பில் கட்டுறாங்க. அதனால நம்ம உங்களுக்கு வந்து 3 கிலோவாட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 12,000 ரூபா கரண்ட் பில் கட்டுறாங்கன்னா ஒரு 4 கிலோவாட்டும், ஒரு 15,000 ரூபா வரையும் கரண்ட் பில் கட்டுறவங்களுக்கு ஒரு 5 கிலோவாட்டை சஜஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கன்சியூமர் இதை பற்றி ரொம்ப வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை ஒரு கேல்குலேஷன் நம்மளோட வெப்சைட்லையும் கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் அவங்க கூகுள் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம் எந்த கிலோவாட்டு எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அவங்க வீட்டுக்கு எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறாங்க, எவ்வளோ யூனிட்ஸ் தேவைப்படுதுன்றதை அவங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சோலாரை பொறுத்தவரை, அதாவது பர்டிகுலராக ஆன்கிரிடை பொறுத்தவரை நம்ம என்ன எலக்ட்ரிசிட்டி மேலே தயாரிக்கிறோம், உதாரணத்துக்கு இந்த வீட்டில் ஆன்கிரிட் பண்ணியிருக்கோம். இப்போ பகல் டைமில் ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரிட்டுக்கு வந்து ஏற்றுமதி ஆகிடும். அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இன்டர்ன் அவங்க பயன்படுத்துகிறாங்கல்ல வீட்டில், பகலில் பயன்படுத்துறது, நைட்டில் பயன்படுத்துறது, எதுவாக இருந்தாலும் என்ன பயன்படுத்துகிறாங்களோ, எவ்வளோ ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, என்ன பயன்படுத்தியிருக்காங்க, அதில் இருக்க பேலன்ஸ் தான் அது கேல்குலேட் ஆகிடும். உதாரணத்துக்கு 12 யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், வீட்டில் 10 யூனிட் தான் பயன்படுத்திருக்கோம் அப்படின்னா 2 யூனிட் அப்படியே நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து கேரி பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 8 யூனிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 12 யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கோம்னா முன்னாடி நாள் என்ன எக்ஸ்போர்ட் ஆச்சோ அதை வந்து டாலி ஆகிடும். ஸோ அப்படியே வந்து ஒரு இயர் எண்டு வரையும், அதாவது மார்ச் 31 வரை இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கும். சார் இப்போ சம்மரில் ஓகே சார், இப்போ நம்ம வந்து வின்டர் சீசன் அப்போ ரெயின் சீசன் எடுத்துக்கலாமே, அது எப்படி சார் ஒர்க் ஆகும்? சோலாரை பொறுத்தவரை வந்து வெளிச்சம் தாங்க, வெயில் கிடையாது.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேகமூட்டமாக இருந்தாலும் அதுலேருந்து வர வெளிச்சத்தில் இந்த சோலார் மேலே இருக்கிறது வந்து பிவி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோ வோல்டாயிக் செல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஸ் வந்து உங்களோட வெளிச்சம் பட்டாலே வந்து அந்த செல்ஸ்லாம் வந்து லூமினேட் ஆகும். ஸோ நமக்கு வந்து கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. மற்றபடி எங்களுக்கு வெளிச்சம் இருந்தாலே போதும். வருஷத்துக்கு வந்து ஒரு 330 340 நாள் வெளிச்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஹார்ட்லி ஒரு 20-25 நாள் தான் மழை பெய்யும் நமக்கு, நம்மளோட தமிழ்நாடை பொறுத்தவரை நான் சொல்கிறேன். ஸோ அந்த 320-330 டேஸ் வந்து கண்டிப்பாக சோலார் வந்து எலக்ட்ரிசிட்டி எதிர்பார்க்கலாம். சார் இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிக பிராண்ட்ஸ் இருக்குது சார், நான் ஏன் வந்து உங்களை வாங்கணும், அது எதனால சார்? இப்போ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா எம்என்ஆர்இ ரெஜிஸ்டர் வெண்டாருங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெஜிஸ்டர் வெண்டாரு. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம ஒரு 13வது இடத்துல இருக்கும், சென்னையில் நம்ம 2nd பிளேஸில் இருக்கும். ஸோ எல்லா ஒர்க்குமே நம்ம கன்சாலிடேட் பண்ணியிருக்கோம். சில ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் ஒர்க் பண்ணுறாங்க. சிலர் வந்து நெட் மீட்டர் வந்து கன்சியூமர் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து சிவில் பண்ணி தர மாட்டேன்னுவாங்க, சிலர் வந்து அவங்ககிட்ட இருக்க சி சேனல் தான் பண்ணி தருவாங்க, சிலர் வந்து சில பிராண்டோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பாங்க. ஸோ நம்ம கம்பெனி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கம்பெனி ப்ரைமரியாக வந்து கன்சியூமரை தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வச்சிருக்கோம். கன்சியூமர் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஸோ எனக்கு இந்த பேனல் தான் வேணும்னா நம்ம அந்த பேனலில் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் எங்ககிட்ட இருக்க பேனலையும் சஜஸ்ட் பண்ணுவோம். எந்த பிராண்டோட டிஸ்ட்ரிபியூட்டரும் நம்ம கிடையாது. ஸோ கன்சியூமர் எங்களுக்கு ஸோ பிராண்டில் பண்ணி கொடுங்க பண்ணாலும் நாங்கள் பண்ணித்தரோம். அட் த சேம் டைம் நாங்கள் எங்களோட ஓன் ரிசர்ச் வச்சு சில பேனல்ஸையும் சஜஸ்ட் பண்ணுவோம், காஸ்ட் எஃபெக்டிவாக சஜஸ்ட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் இந்த ஸ்கொயர் டியூப்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிஸும் மோஸ்ட்டாக பயன்படுத்துறது கிடையாது. மேலே இருக்க இந்த பர்லின்னு இந்த ராஃப்டர் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாட்டிலேயே வந்து ஒன் ஆஃப் த ஃபியூ கம்பெனிஸ் தான், ரொம்ப கம்மி கம்பெனிஸ் தான் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நாங்களே ஓனாக ரிசர்ச் பண்ணி நாங்களே டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் வந்து காற்றுலையும் மழையிலையும் மற்றபடி புயல் ஏதாவது அடித்தாலும் நல்லா ரோபஸ்ட்டாக இருக்க மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ். அட் த சேம் டைம் சிவில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் போடுறது ஒருத்தவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு நீங்கள் சிவில் போட்டுக்குவாங்க. கன்சியூமர் இருக்க பிஸியில் வந்து இதெல்லாம் ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இதை நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். த சேம் டைம் நெட் மீட்டர் சோலார் சிஸ்டமில் வந்து ஒரு முக்கியமான காம்பனண்ட் வந்து இபியிலேருந்து நெட் மீட்டர் வாங்குறன்றது. ஸோ அது வந்து கன்சியூமர் வந்து நேரில் போயிட்டு தான் அந்த அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கணும். இப்போ இருக்க பிஸி ஸ்கெடியூலில் யாரும் நேரில் போய் நிற்க முடியாது. ஸோ நம்ம கம்பெனியில் அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம். ஸோ அவங்களோட வேலையே வந்து சோலார் சிஸ்டம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த அக்ரிமெண்ட்டை கொடுத்து நெட் மீட்டரை வாங்கி தரது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நம்ம பார்த்து வச்சுருக்கோம். நான் ஸ்டார்டிங் ஃப்ரம் டெலிகாலிங்லேருந்து சைட் விசிட்ஸ்லேருந்து இப்போ நம்மளோட ஃபீல்டு இன்ஜினியர் வந்துட்டாருன்னா இங்கே கம்ப்ளீட்டாக வந்து கன்சியூமரோட ஒரு 2-3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சோலார் சிஸ்டமோட பெனிஃபிட் என்ன, அவங்க வீட்டுக்கு என்ன கரண்ட் பில் தேவைப்படும், என்ன கரண்ட் பில் ஆகுது, அதுக்கு என்ன சோலார் சிஸ்டம் தேவைப்படும், அப்படி A to Z எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச பிறகு அகைன் இன்ஸ்டாலேஷன் டீமுக்கு அந்த ஃபைல் மூவ் ஆகும். அப்புறமா அந்த இன்ஸ்டாலேஷன் டீம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே சீம்லெஸ்ஸாக நடக்கும். கன்சியூமருக்கு வந்து எங்ககிட்ட சோலார் போடுங்கன்னு சொல்கிறதும் தெரியாது, முடிச்சு அவங்களுக்கு நெட் மீட்டர் வந்து அவங்களுக்கு சப்சிடி வரதும் தெரியாது. இந்த சப்சிடின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய கம்பெனிஸும் சொல்ல முடியாது, பட் ஒரு சில கம்பெனிஸ் வந்து அப்ளிகேஷனில் தப்பு பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஆன் டைமுக்கு எதுவுமே வந்து ப்ராப்பராக போட மாட்டாங்க. அவங்க ஃபைல் பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ண மாட்டாங்க. அதனால் கன்சியூமருக்கு நிறைய பேருக்கு சப்சிடி வராமையே போயிருக்கு, இல்லை இன்ஃபர்மேஷனை தப்பாக என்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ பட் நம்ம கம்பெனிஸை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் இதுவரையும் வந்து ஒரு 600 வீட்டுக்கு சப்சிடி வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு 700+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 600+ வந்து DCR ப்ராஜெக்ட்ஸ், ஒரு 100+ வந்து நான் DCR ப்ராஜெக்ட்ஸ். இது எல்லாமே அந்த MNRE போர்ட்டலில் போனாலே அவங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம ப்ராமிஸ் கொடுக்குறோம். ஸோ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு சோலார் அண்ட் ப்ராமிஸ்ன்னு ஒன்று கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அட் த சேம் டைம் எங்கள் கம்பெனியோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கம்பெனி. ஸோ எல்லாருமே வந்து இங்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ ஒரு பேஷனேட்டாக கம்பெனி ரன் பண்ணுறோம். நாங்கள் ப்ராஃபிட்டுக்காகவோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுன்றதுக்காக ரன் பண்ணல, ஒரு பேஷனேட்டாக பண்ணுறதுனால எங்கள் கம்பெனியால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிருக்கு. நாங்கள் இதை தான் ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக வச்சுருக்கோம் நம்ம கம்பெனியில். ஓகே, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் ஆரம்பிச்சிருக்கீங்க? எல்லாருமே மூணு ஃபவுண்டர்ஸ் இந்த கம்பெனிக்கு. 3 பேருமே வந்து ஒரே காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். ஸோ இது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு, ஸோ இது ஒரு பேஷனேட்டாக ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு க்ரீன் எனர்ஜி ரிலேட்டடாக பண்ணுன்ற ஒரு எண்ணத்தில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஸோ இதெல்லாம் தான் எங்களோட USP-யாக சொல்கிறோம் நாங்கள், யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சொல்கிறதுனால கன்சியூமர்ஸ்க்கு எங்கள் மேலே ஒரு மேபி இதால் தான் நிறைய பேர் வராங்க. ஆல்மோஸ்ட் 100-150 ப்ராஜெக்ட்ஸ் மந்த்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஆமாம். சரி, ஸ்டார்டிங் பேசலாம் சொல்லியிருந்தீங்க, DCR வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம், நான் DCR இவ்வளோ பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கீங்க. இந்த DCR நான் DCR என்ன சார்? ஓகே, DCR அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்க மேனுஃபேக்சரர்ஸை ஊக்குவிக்கிறதுக்காக டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்குயர்மெண்ட், அதாவது அந்த பேனலுக்கு தேவைப்படுற எல்லா பார்ட்டுமே வந்து இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் ஆகி இந்தியாவிலேயே கன்சியூம் ஆகுது அப்படின்னா அது பேர் வந்து DCR பேனல்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவே சில பொருள் அந்த பேனலில் இருக்க சில பொருள் வந்து இம்போர்ட் ஆகி வருது அப்படின்னா அதை வந்து நான் DCRன்னு சொல்லுவாங்க. ஸோ DCR பேனல் போட்டால் மட்டும்தான் சப்சிடி வரும், நான் DCR போட்டால் சப்சிடி வராது. இம்போர்ட் பண்ண பேனல்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி காஸ்ட் கொஞ்சம் கம்மி. அதாவது நான் DCR பேனல் நான் DCR ப்ராஜெக்ட் வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். DCR வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா டவுட் இருக்குண்ணா, இப்போ நம்மளாம் வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா இன்வெர்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடலாம் சார். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் சோலார் போட்டிருக்கோம், அது எப்படி சார் ஒர்க் ஆகும்? ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், சோலாரை பொறுத்தவரை கரண்ட் போயிடுச்சுன்னா வேலை செய்யாது.
ஓகே, கரண்ட் இருக்கணும் அப்போ. கரண்ட் இருந்தால் மட்டும்தான் ஆன் கிரிட் சோலார் வேலை செய்யும். சோலாரில் 2 விதம் இருக்கு, 3 விதம் இருக்குங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட், ரெண்டாவது பார்த்தா ஆஃப் கிரிட், மூணாவது பார்த்தா ஹைபிரிட். ஸோ ஆன் கிரிட் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இபியோட கிரிட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம என்ன ப்ரொடியூஸ் ஆகுதோ எக்ஸ்போர்ட் ஆகிடும், நம்ம தேவைப்படும் போது ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இது பேர் வந்து ஆன் கிரிட். ஆஃப் கிரிட்னா நம்ம என்ன ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை வந்து ஒரு பேட்டரி மீடியமாக ஸ்டோர் பண்ணுவோம். வீட்டிலேயே ஒரு பேட்டரி வச்சு ஒரு இன்வெர்ட்டர் வச்சு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கரண்ட் போகும்போது அந்த பேட்டரியிலேருந்து ரன் ஆகும். இப்போ ரீசன்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட். அது வந்து ஆன் கிரிட்டாகவும் வேலை செய்யும், அதே நேரத்தில் பேட்டரி மூலியமாகவும் வேலை செய்யும். ஸோ அது என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி முதல்ல பேட்டரியில் ஸ்டோர் ஆகி அது போக எக்ஸஸாக இருக்கிறதுல வீடு ரன் ஆகும், அதையும் தாண்டி எக்ஸஸாக இருக்கிறது எனர்ஜி எக்ஸ்போர்ட் ஆகிடும். இன்டர்ன் ரிட்டர்ன் அகைன் எப்போ நமக்கு தேவையோ முதல்ல பேட்டரியிலேருந்து யூஸ் ஆகும், அப்புறம் கிரிட்லேருந்து எடுத்துக்கும். இது வந்து ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்ஸ், ஹைப்ரிட் பேட்டரிஸ்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் மோஸ்ட்டாக கன்சூமருக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஆன் கிரிட் மட்டும்தான். ஏன்னா பிரைமரி ஃபோக்கஸ் வந்து கரண்ட் பில்லை குறைக்கணும், அதுதான் வந்து பிரைமரி ஃபோக்கஸ். அட் த சேம் டைம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். ஹைப்ரிட் ஆஃப் கிரிட்னு பொறுத்தவரை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா பேட்டரிஸ் இருக்குது, மற்ற மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆன் கிரிட்னு பொறுத்தவரை கம்பேரிட்டிவ்லி ரேட் கம்மி. ஸோ இந்த ஆன் கிரிட்டை பொறுத்தவரை கரண்ட் போச்சுன்னா கண்டிப்பாக வேலை செய்யாது. ஏன்னா இது நிறைய கன்சூமர்ஸுக்கு டவுட் இருக்குது, கரண்ட் போச்சுன்னா கண்டிப்பாக ஆன் கிரிட் வேலை செய்யாது. பட் அவங்களுக்கு கரண்ட் போனாலும் வேலை செய்யணும் அப்படின்னா எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் வேலை செய்யணும்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹைப்ரிட் சிஸ்டம் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு சில மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அட்வான்ஸ் பே பண்ணுறேன் ஆனால் ஆளே வரமாட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடி வந்து எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு புலம்புறாங்க சார். இதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க தான் ஆகணும் சார். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சில பேர் 1-2 பேர் பண்ணுறதுனால மொத்த பேரோட ஸ்பேரும் ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸுன்றது ரொம்ப கம்மியாக, நாங்கள் ஹார்ட்லி ஒரு 10% தான் அட்வான்ஸ் வாங்குகிறோம் சார். 10% வாங்கின பிறகு என்ன ஆகுனா எங்களோட மெட்டீரியல்ஸ், அதாவது கன்சூமர் என்னெல்லாம் மெட்டீரியல் அக்செப்ட் பண்ணாங்களோ அந்த மெட்டீரியல் மொத்தமாக வந்து கன்சூமர் கிட்ட ரீச் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அவங்க கன்சூமர் எல்லா மெட்டீரியலும் பார்த்துட்டு அவங்க ஆர்டர் பண்ண மெட்டீரியல் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒர்க்கை ஹார்ட்லி ஒரு 1 or 2 days முடிஞ்சிடும் சார். முடிஞ்ச பிறகு தான் பேலன்ஸ் பேமெண்ட்டே நாங்கள் வாங்குகிறோம். அதுக்கு நடுவில் நாங்கள் 50% அட்வான்ஸ் இல்லை 70% அட்வான்ஸ் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இதால் வந்து கன்சியூமரோட நம்பகத்தன்மை வந்து ஜாஸ்தியாகுது. ஏன்னா பொருள் எல்லாமே வந்து நம்ம என்ன தான் வந்து கன்சியூமரை நம்ம கம்பெனிக்கு வாங்க மெட்டீரியல்லாம் பாருங்கள் அட்வான்ஸ் கொடுங்கனாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் யாரும் பிஸி ஸ்கெடியூலாக வர்றது கிடையாது. எல்லாரும் அட்வான்ஸ் போட்டுடுறாங்க, 50% கேட்டெல்லாம் போட்டுறாங்க, சிலர்லாம் 100% கூட கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆனாலும் சரி 1 வருஷம் ஆனாலும் சரி யார் பேமெண்ட் வாங்கினாலும் வரது கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம மார்க்கெட்டில் ஒரு நம்பகத்தன்மைக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். செகண்ட் விஷயம் வந்து டிசிஆர் நான் டிசிஆர். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு பேனல்லையுமே வந்து டிசிஆர் ஸ்டிக்கர் நான் டிசிஆர் ஸ்டிக்கர் வந்து வரும். இந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து இதில் ஒரு நம்பர் இருக்கும், டிசிஆர்னால் அதில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து கன்சியூமர் வந்து அந்த போர்ட்டலில் போய் என்ட்ரி போட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அது டிசிஆர் பேனலாக இல்லை நான் டிசிஆர் பேனலான்ட்டு. இந்த பொறுமையோ இல்லை இந்த விஷயமோ வந்து கன்சியூமருக்கு வந்து அவேர்னஸ் இருக்காது. ஸோ இந்த வீட்லேயே உதாரணத்துக்கு நான் வந்து டிசிஆர் பேனல் போடுறதுக்கு பதில் நான் டிசிஆர் பேனல் போட்டுட்டேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 ரூபா வந்து கம்பெனியாக நான் வந்து சேவ் பண்ண முடியும். பட் ஆனால் கன்சியூமருக்கு 78,000 ரூபா வராது. நம்மளோட 30,000 ரூபாய்க்காக அவங்களோட 78,000 ரூபாய் வந்து வீண் பண்ணுற கம்பெனிஸ் வந்து சில கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து கன்சியூமர் வந்து எனக்கு சப்சிடி வரலன்னு சொல்கிறாங்களே கண்டி நம்ம எல்லாமே ஆஸ் பர் த நார்ம்ஸ் ஆஸ் பர் த ப்ரொசீஜர் பண்ணால் 100% எல்லா கன்சியூமருக்குமே சப்சிடி வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான ப்ரூஃப் வந்து எங்ககிட்ட இருக்குது. வெப்சைட் போனாலே தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ சப்சிடி வாங்கி கொடுத்துருக்கோன்றது எல்லாமே ஓப்பன் டேட்டா தான். எல்லாமே வச்சிருக்கீங்க, எல்லாமே கன்சியூமர் பார்க்க முடியும், கவர்மெண்ட் போர்ட்டல்லே இருக்கும் அது. ஓகே சார். சரி, இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நாமலாம் பைக் வாங்கினாலும் இல்லை ஏசி வாங்கினாலும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க 3 மந்த்துக்கு 1 மந்த். அது மாதிரி நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்களா? ஆமாம் சார். இது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து எல்லா கம்பெனியுமே 5 years பண்ணி தான் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற மெட்டீரியல் ஏதாவது இந்த MC4ன்னு சொல்லுவோம், இல்லை கீழே ஏசிடிபி டிசிடிபி இன்வெர்ட்ரு ஸ்ட்ரக்சர் வயரிங் அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக ஏதாவது வருதுன்னா ஸோ நாங்கள் லையபிள் 5 வருஷத்துக்கு வந்து நாங்கள் அதுக்காக சரி செஞ்சு தரணுன்றது. ஆமாம் எல்லாமே வந்து காஸ்ட் ஃப்ரீ தான். ஓகே, அது எல்லாமே வந்து நம்ம ஒரு அக்ரிமெண்ட்லேயே போட்டிருப்போம், இருக்கிறத கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதை தாண்டி பேனலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஐ மீன் நாங்கள் லையபிள் கிடையாது. பட் கன்சியூமர் சில பேர் வயசானவங்க இருக்காங்க, இல்லை வீட்டில் ஆள் யாரும் இல்லை அப்படின்னா ஸோ அந்த எய்ம்ஸையும் நம்ம இப்போ எடுத்துகிட்ருக்கோம். பேனலை வந்து மேலே வாஷ் பண்ணி கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்து அதுக்கு ஒரு நாமினல் சார்ஜஸ் வாங்கிக்கிட்டு ஸோ பேனல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம கன்சியூமருக்கு கொடுத்துட்ருக்கோம். சில பார்ட்ஸ், அதாவது உதாரணத்துக்கு இன்வெர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் வாரண்ட்டி இருக்குது, மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து சில வருஷங்களாக வாரண்ட்டி இருக்குது. அந்த வாரண்ட்டி பீரியட் வரையும் நாங்களே கவர் பண்ணி கொடுத்துறோம். அதில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா நாங்களே அந்த மேனுஃபேக்சரோட நாங்கள் லைசனிங் பண்ணி அது என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் ரீப்ளேஸ்மெண்ட், இல்லை கரெக்ட் பண்ணோன்னா கரெக்ட் பண்ணி நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷமாக இருக்கும் நம்ம.
இது வரையும் பண்ண கன்சியூமர் எல்லாரோடையுமே வந்து நல்ல டச்சில் தான் இருந்துட்டு. சார் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஃபீட்பேக் என்ன சார் சொல்லுவீங்க? எங்களோட ஃபீட்பேக் நாங்கள் சொல்கிறதோட கன்சியூமர் போய் கூகுள் ரிவ்யூஸ் படிச்சாங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கே ரொம்ப பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு மோட்டோவாக எடுத்து நீங்கள் பண்ணீங்க, ஸ்டார்டியாக சொல்லியிருந்தீங்க நீங்கள் 3 பேர்ஸ் எடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு மோட்டோவாக பண்ணியிருக்கீங்க. அப்போ ஒருத்தவங்க காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, நல்ல வேலைடா நம்ம பண்ணது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்மளுக்கு ஒரு தோணும் இல்லையா உங்களுக்கு? அதுனாச்சும் ஒன்று இருக்கா? இது நிறைய இருக்குது சார், நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்குது சார். நாங்கள் இதுவரையும் ஒரு 600-700 கன்சியூமர் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நல்ல ஃபீட்பேக் தான் வாங்குறோம். இதில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் பர்டிகுலராக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 ரூபா 25,000 கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தார். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 கிலோவாட் பண்ணி கொடுத்துருந்தோம். 8 கிலோவாட் பண்ணி கொடுத்து அவர் இப்போ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாக்குள்ள தான் கரண்ட் பில் கட்டுறாரு. ஸோ அவர் பண்ண விஷயம் என்னன்னா, அந்த 1000 ரூபா கரண்ட் பில் கட்டிட்டு மேண்டேட்டரி அந்த 20,000 வந்து ஒரு எஸ்ஐபியில் போட ஆரம்பிச்சிட்டார். ஸோ ரெகுலராக மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணி இப்போ கடைசி ஒரு வருஷத்தில் அது ஒரு 4-5 லட்ச ரூபா வந்து நிற்கிது அவருக்கு. ஐ மீன் ஒரு கடைசியாக பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஆல்மோஸ்ட் ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் சேவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு ஞாபகம் இருக்குது. சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சேவிங்ஸில் வந்து காரோட இஎம்ஐ போட்டுடுறாங்க. அதாவது எலக்ட்ரிக் கார் வாங்கிடுறாங்க அவங்க. ஏன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ கரண்ட் பில் கட்டுற காசுக்கு இஎம்ஐ கட்டிட்டு அட் த சேம் டைம் எக்ஸஸ் எனர்ஜியில் கார் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. சிலர் எலக்ட்ரிக் பைக் வாங்கியிருக்காங்க. அப்புறம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டரை யூஸ் பண்ணாமல் வீட்டில் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சரி, சொல்லியிருந்தீங்க இப்போ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு. நீங்கள் சார் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? அகெயின் சொல்கிறதுக்கு ஐ மீன் பண்ணுறதுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. பட் இந்த பிஸ்னஸ் வந்து எங்களோட மனசுக்கு பிடிச்சிருந்தது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீட்டில் சோலார் போடுறதுனால ஒரு வருஷத்துக்கு 42 மரத்தை வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு சமம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு 3-4 விஷயமாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்று வந்து கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நியூக்ளியர். அந்த மாதிரி வந்து எல்லாமே ஃபாசில் ஃபியூல்ஸ் ரிலேட்டடாக தான் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ ஜென்ரேட்டர்லாம் பயன்படுத்தினா பார்த்தீங்கன்னா டீசலில் தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். பட் இந்த சோலார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் எனர்ஜி. இதை பண்ணும்போது நம்ம அந்த ஒரு கோல் எரிக்கிறதையோ இல்லை ஒரு டீசல் எரிக்கிறதையோ இல்லை ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மூலிமா வரதை நம்ம வந்து அதுக்கு ஆல்டர்னேட் ஃபியூலாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஆல்டர்னேட் க்ளீன் எனர்ஜின்றதுனால இது எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. அட் த எண்ட் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது. ஸோ எங்களுக்கும் வந்து உங்களோட நேயர்ஸுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். ஸோ ஏதோ விஷயத்தில் நம்ம காசு செலவு பண்ணிகிட்ருக்கோம், தேவையில்லாத நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சோலார் போடுறதுனால அவங்களோட கரண்ட் பில்லும் கம்மியாகுது. அட் த சேம் டைம் என்விரான்மெண்ட்டுக்கும் நல்ல பெனிஃபிட் அவங்க பண்ணி தராங்க. அதாவது அவங்களால முடிஞ்ச உதவி வந்து ஒரு சோலார் போடுறதுனால ஒரு 40-50 மரத்தை வந்து எரிக்கிறதுக்கு சமமான ஒரு எலக்ட்ரிசிட்டி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால சோலார் மூலயமா அவங்க ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து சோலாருக்கு கன்வெர்ட் ஆகணுன்றது எங்களோட கோரிக்கை. அது இது பண்ணுறதுனால ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு சமம். சார் இப்போ பேசுகிறீங்க, நீங்கள் சொன்னீங்க 2 lakh கிட்ட வரும், சப்சிடி 78,000 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது காசு இருக்கவங்க கிட்ட ஓகே சார், சில பேர் கிட்ட ஃபண்டே இருக்காது இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் மாதிரிலாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியுமா, இல்லை பண்ணுறீங்களா? ஆமாம் சார், நாங்கள் நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட டைப்பில் இருக்கோம் சார். ஓகே. ஸோ கன்சியூமரோட பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஆதார் கார்டு, அவங்களோட சிபில் ஸ்கோர், மற்ற அவங்களோட கன்சியூமர் நம்பர் எல்லாமே கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12%லேருந்து ஒரு 15% வரையும் ஐஆர்ஆரில் கம்பெனிஸ்லாம் ஃபண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோலார் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 95% வரையும் ஃபண்ட் பண்ணிடுறாங்க. கன்சியூமர் சைட்லேருந்து ஒரு 5-10% பேர் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் ஒரு 95% வரையும் ப்ரைவேட் ஃபினான்ஷியல்ஸ் வந்து பேக்கப் பண்ணுறாங்க. ஸோ இதோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்சியூமர் என்ன கரண்ட் பில் கட்டுறாங்களோ அந்த கரண்ட் பில்லை மந்த்லி இஎம்ஐ கட்டுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6,000 ரூபா கரண்ட் பில் கட்டுறாங்க. மாதம் ஒரு 6,000 ரூபா இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 3.5 வருஷத்துலேருந்து 4 வருஷத்தில் அவங்க என்ன செலவு பண்ணாலும் அந்த காசு அவங்களுக்கு எடுத்துருவாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு 15 ஒர்க்கிங் டேஸ்லேயே 78,000 சப்சிடியும் வந்துடும். அந்த 78,000 அவங்க இஎம்ஐலேயே கட்டிட்டாங்க, இல்லை லோனையும் அடைச்சிட்டாங்கன்னா நான் 3.5 வருஷன்றது மேக்ஸிமம் ஒரு 2.5-3 வருஷத்துலேயே முடிச்சிடலாம் சார். ஸோ ப்ரைவேட் ஃபினான்ஷியல்ஸோடையும் நம்ம டைப்பில் இருந்துகிட்ருக்கோம். கன்சியூமர் தேவைப்படுதுன்னா அவங்களை நம்ம கனெக்ட் பண்ணி ஃபெசிலிட்டேட்டும் பண்ணி கொடுத்துட்டு தான் சார் இருக்கும். சார் இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 210-220 பண்ணுறேன்னு சொல்லிங்க சார். இன்னொருத்தவங்க வந்து 180-170 கிட்ட பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். அது கன்சியூமர் ரொம்ப செம்மையாக குழம்புது, நான் இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு. இது ரெண்டுத்துக்கு உங்களோட வேறுபாடு என்ன சார்? நம்ம கம்பெனியை பொறுத்தவரை நான் சொன்னேன் சார், முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குல்ல. ஆமாம். இது வந்து நாங்கள் சி சேனல்னு ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸ்கொயர் டியூப்னு ஒன்று இருக்குது சார். அதில் பர்ச்சேஸ் காஸ்ட்டே ஆல்மோஸ்ட் ஒரு 10-12,000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே ஸ்கொயர் டியூப் தான். ஸோ இது வந்து ஒரு 25 வருஷம் நம்ம பேசும்போது யார் கன்சியூமர் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஜிபிடியில் போட்டு பார்த்தாலும் சரி, எப்பயுமே ஸ்கொயர் டியூப் தான் ஸ்ட்ராங் சார். எல்லாமே வந்து 2 mm திக்னஸ்ஸு, கேல்வனைஸ்டு அயன் ப்ளஸ் எல்லாமே கோட்டட். ஒரு டைம் 2 டைம் கோட்டிங் பண்ணி தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட், இங்கே இருக்க கிளாம்ப் எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாம்ப், எதுவுமே வந்து எம்எஸ் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாம்புமே வந்து மினிமம் நம்ம எதிர்பார்க்குற 20-25 இயர்ஸ் இருக்கும். மழையில் துருப்பிடிக்கிறதோ இல்லை மற்ற துருப்பிடிக்கிறதோ இருக்கவே இருக்காது. இங்கே இருக்க MC4 இருக்குது, எல்லாமே டாப் பிராண்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஒயர் இங்கே போடுற எல்லா ஒயருமே வந்து ஆர்பிட் பாலிகேப் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே 6 mm ஒயர். ஏன்னா எந்த அளவு ஒயர் குவாலிட்டியாக போடுறோமோ அந்த அளவு கண்டக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்படியே எக்ஸ்போர்ட் ஆகிடும்.
ஸோ ஒயரில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. இன்வெர்ட்டரை பொறுத்தவரை டாப் இன்வெர்ட்டர்ஸ், உதாரணத்துக்கு இந்த இன்வால்டிக்ஸ், பாலிகேப், க்ரோவாட், இந்த மாதிரி டாப் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் தான் வந்து சிஸ்டமும் நல்லாயிருக்கும், அட் த சேம் டைம் கன்சியூமருக்கு லாங் டர்ம் பெனிஃபிட் இருக்கும். ஏசிடிபி, டிசிடிபி இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸு, அப்புறம் வந்து எஸ்பிடி, அப்புறம் எம்சிபி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெர்சனு, சீமென்ஸு, ஸ்னைடரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி பிராண்டெல்லாம் தான் டாப் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு யூரோப்பியன் கண்ட்ரியோட காம்போனண்ட் இது எல்லாமே. அட் த சேம் டைம் இன்வெர்ட்டர்ஸும் டாப் இன்வெர்ட்டர்ஸு ப்ளஸ் எர்த்திங் காம்போனண்ட், எர்த்திங்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் எர்த்திங் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து டாப் பிராண்டாக நம்ம போடுறதால தான் காஸ்ட் வந்து மோர் ஆர்லெஸ் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5-10,000 டிஃப்ரென்ஸ் சொல்லலாம் சார். மற்றபடி இந்த அளவு குவாலிட்டியான ஒர்க்குக்கு நாங்கள் பண்ணுற காம்போனன்ட்ஸு, ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லாம் காற்று உள்ளே போயிடக்கூடாதுன்றது ஒரு பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் வந்து நம்ம இங்கே உடச்சி போடும் போது இங்கே லாக் ஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் உள்ளே வந்து. அப்புறம் இந்த சுற்றி ஓடு ஓட்டுறதுலேருந்து, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறதுலேருந்து, நெட் மீட்டர் ஃபாலோ பண்ணி வாங்கி தரதுலேருந்து A to Z எல்லாமே நாங்கள் கூட வந்து பண்ணித்தரோம். ஏன்னா சிலர் வந்து, ஏன்னா நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், அந்த 180 பண்ணுறேன் 170 பண்ணுறன்றவங்க அட்வான்ஸ் வாங்குற வரையும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒன்ஸ் அட்வான்ஸ் கொடுத்த பிறகு வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனால் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே A to Z நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு எங்களோட கூகுள் ரிவ்யூஸும் எங்கள் கம்பெனியை பற்றி மற்ற இடத்துல விசாரிச்சனால தான் அதுதான் சாட்சியாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் பண்ணுற குவாலிட்டிக்கு இந்த காஸ்ட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். கன்சியூமர் ஒன்ஸ் அவேர்னஸ் வந்துச்சுன்னா அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோங்க, இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா 700 பேர் போட்டிருக்காங்க சார். சென்னையில் 2வது இடத்துல இருக்கும். எங்ககிட்ட போட்டவங்க யாரும் ரிசர்ச் பண்ணாமலாம் போடலை, எல்லாம் 10 இடத்துல ரிசர்ச் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணுறது கரெக்டானதான்ற எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. சார் இப்போ இன்னொரு பயம் எனக்கு என்னன்னா, இப்போ இது மாதிரி போட்டுட்டீங்க சார், இது எண்ட் ஆஃப் த டே வந்து இதுவும் வந்து எலக்ட்ரிசிட்டி தான் இல்லையா? இப்போ மழை பெய்யுது, அப்போ கிட்ட வராங்க, அப்போ வந்து ஷாக்லாம் அடிக்காதா சார்? ஸோ இதில் வந்து எர்த்திங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. சோலார் சிஸ்டமில் வந்து டோட்டலாக நம்ம 3 எர்த்திங் போடுவோம். இந்த டோட்டல் பேனல்ஸு ப்ளஸ் ஸ்ட்ரக்சரை கனெக்ட் பண்ணி ஒரு எர்த்திங்கு, கீழே இருக்க அந்த ஏசிடிபி டிசிடிபிக்காக ஒரு எர்த்திங் போடுவோம், 3வது வந்து லைட்னிங் அரசருக்காக ஒரு எர்த்திங் போடுவோம். எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக பண்ணுற பட்சத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மழை சீசன்லையோ இல்லை மற்ற சீசன்லையோ வந்து எர்த்திங் அடிக்குமான்ற பயம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கான ப்ராப்பரான பிட்டை எடுத்து அதுக்கான எர்த்திங்கை பிட்டை போட்டுட்டு, ஸோ நம்ம அதுக்கு தேவையான காப்பர் பாண்டட் எலக்ட்ரோட போட்டு அடித்து அதுக்கு தேவைப்படுற அந்த காம்போனன்ட்ஸ்லாம் போட்டு நம்ம ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுனால ஸோ நாலு பின்ன எர்த்திங் வருமோ அப்படின்ற பயம் வந்து யாருக்கும் இருக்கணும் அவசியம் இல்லை. அதுதான் சொல்கிறோம்ல சார், நம்ம காஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணால் கண்டிப்பாக குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும் சார். இது வந்து ஒரு இன்றைக்கோ நாளைக்கோ போகிற பொருள் கிடையாது. ஒரு 25 வருஷம் 30 வருஷம் நம்ம பேசும்போது ஒரு சூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சிஸ்டமாக பண்ணணுன்றது தான் எங்களோட எதிர்பார்ப்பு. ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து கன்சியூமர் வந்து சோலார் ரன் மூலயமா தான் சோலார் போடணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒருத்தர் மட்டும் செஞ்சாலும் எல்லாரோட வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பெருசு, பொட்டன்ஷியல் ரொம்ப பெருசு, கன்சூமரோட டிமாண்டும் ரொம்ப பெருசு. அவங்க எந்த கம்பெனி வேணால் சூஸ் பண்ணி போடலாம், பட் அங்கே அவேர்னஸோட போடணும். உதாரணத்துக்கு டிசிஆர்னா என்ன, நான் டிசிஆர்னா என்ன, எர்த்திங்னா எத்தனை எர்த்திங் வேணும், லைட்டிங் அரசர்னா என்ன, ஸ்ட்ரக்சர் இது சாலிட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, சி டைப் ஸ்ட்ரக்சர்னா என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க கலெக்டிவாக இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஒரு கம்பெனிக்கிட்ட போனாங்கன்னா அவங்க வந்து யார்கிட்டையும் வந்து அவங்க பணத்தை பறி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் அவங்களுக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட் வரும். ப்ளஸ் சோலாரை பற்றின ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வரும். ஏன்னா இது வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஒரு வேளை வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு வேளை ஏமாந்துட்டோன்னா என்ன பண்ணுறது தான் பார்க்குறாங்களே கண்டி, இது ஒரு வரப்பிரசாதமாக யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு கலெக்டிவ் ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களோட நெய்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு அவங்களோட பெனிஃபிட் அவங்களும் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர், அதாவது நான் 700 பேர்னு சொல்கிறேன், அதில் ஒரு 300 பேர் தான் நேரடியாக எங்களுக்கு கன்சியூமராக வந்திருக்காங்க. மிச்சம் 400-500 பேர் எல்லாமே ரெஃபரன்ஸ் மட்டும் தான். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரி தான் நம்ம போயின்னு இருக்கு நம்மளோடது. ஸோ தட் என்ன சொல்ல வரேன்னா, சோலார்ன்றது ஒரு வரப்பிரசாதம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது கன்சூமர் கன்வெர்ட் ஆகிறான்னா அவங்களோட பெனிஃபிட் வந்து ரொம்ப ஃபினாமினலாக இருக்கும். ஸோ விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களால் செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி, தேங்க்ஸ்.